உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2019-20 வந்து அந்த வருஷம் நமக்கு டிசாஸ்டர் கிராண்டு எல்லா மாவட்டத்துக்குமே கொடுத்தாங்க பிகாஸ் ஆஃப் கொரோனா. அதனால வந்து என்ன பண்ணாங்க, ஒவ்வொருத்துக்கு வந்து அந்த மேக்ஸிமம் லிமிட்டே வந்து $25,000 அந்த கிராண்டில். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், என்னென்னலாம் வாங்கி பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு, கிளாத்ஸு, மெடிசன்ஸு, இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து வாங்கி பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. மேக்ஸிமம் ஆஃப் $25,000 இதுதான் டிசாஸ்டர் கிராண்ட். அடுத்தது வந்து ப்ரோக்ராம் ஸ்கேல் ஆஃப் கிராண்ட் அப்படிங்கிறது வந்து $2 லட்சம். மினிமம் நீங்கள் அப்ளை பண்ணுறதே வந்து $2 லட்சம் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மினிமம் $2 லட்சம் அதனுடைய இயர் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ். இது வரைக்கும் நமக்கு வந்து இந்தியாவில் இருந்து ஒரு கிராண்ட் அப்ரூவ் ஆயிருக்கு. அது லாஸ்ட் இயர் 2023 அப்ரூவ் ஆன கிராண்டு நம்மளுடைய நார்த் இந்தியாவிலேருந்து போட்டு 6 டிஸ்ட்ரிக்ட் ஒன்றா ஜாயின் பண்ணி அப்ளை பண்ணாங்க. மினிமம் $2 லட்சம். அது எதுக்காகனா 60,000 ஃபார்மர்ஸை அவங்களுடைய இரிகேஷன், அதாவது வாட்டர் இரிகேஷன், அவங்களுடைய கல்டிவேஷன், அதுக்காக வந்து அப்ளை பண்ணி வாங்கின கிராண்ட் $2 லட்சம் இப்போ வாங்கியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் அப்ரூவ் ஆயிருக்கு. அதே போல் எகிப்தில் இருக்கக்கூடிய என்டையர் கண்ட்ரிக்கு வந்து சர்விக்கல் கேன்சரை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போன 2022 கொடுத்தப்பட்ட கிராண்ட் தான் வந்து அதே $2 லட்சம் ப்ரோக்ராம் ஸ்கேல் ஆஃப் கிராண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த 4 டைப் ஆஃப் கிராண்ட் வந்து நம்ம வந்து ரோட்டரி மூலியமாக பண்ணலாம். ஸோ இந்த குளோபல் கிராண்டில் இந்த கிராண்டில் வந்தாச்சு. இப்போ ஸோ இந்த ஒவ்வொரு கிராண்டுமே சொல்லியாச்சு. டிஸ்ட்ரிக்ட் கிராண்டு, குளோபல் கிராண்டு, ஸ்கேல் ஆஃப் கிராண்டு, டிசாஸ்டர் கிராண்டுன்னு சொல்லியாச்சு. சரி சார், இந்த கிராண்டில் எப்படி சார் பண்ணுவோம், என்ன பண்ணணும்? கடந்த வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 6 ஏரியா ஃபோக்கஸ் இருந்தது. லாஸ்ட் இயர் வந்து 7 ஏரியா ஃபோக்கஸாக மாற்றிருக்காங்க. என்னோட சுற்றுச்சூழல் வந்து நமக்கு வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால அது புதுசாக ஒன்று கொண்டு இருக்காங்க, 7 ஏரியா ஃபோக்கஸ். ஸோ இந்த ஏரியா ஃபோக்கஸில் மட்டும்தான் நாம் வந்து என்ன பண்ண முடியும், கிராண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இந்த 7 ஏரியா ஃபோக்கஸ் என்னங்க சொல்ல முடியுங்களா? வந்து சொல்லுங்க சார். டிசீஸ் ப்ரிவென்ஷன் 2, பேசிக் எஜுகேஷன் 3, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் 4, அது என்விரான்மெண்ட் 5, அப்புறம் என்ன 2ங்க, சைல்டு ஹெல்த் கேர் 6, அப்புறங்க பீஸ். சரிங்களா? அது ஃபர்ஸ்ட் வந்து பீஸ் வரும். கரெக்ட். ஸோ இந்த பீஸில் வந்து சார் நம்ம பண்ணக்கூடிய கிராண்ட் எல்லாமே இந்த 7 ஏரியா ஃபோக்கஸ்குள்ளே தான் வரணும். இந்த 7 ஏரியா ஃபோக்கஸ் வந்து ஃபஸ்ட்டு பீஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியாவில் பண்ணுறதே இல்லை. ஓகேங்களா? ஏன்னா பீஸ்னால் ஒரு வார் நடக்குது, ஒரு சண்டை நடக்குது, பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா நடந்துச்சு இல்லைங்களா, 5-7 வருஷம் முன்னாடி. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கிட்ட பண்ணக்கூடிய ஒரு கிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பீஸ் மூலிமா வந்து பண்ணலாம். அதுலேயே வந்து பீஸ் சென்டர் அப்படின்னு இருக்கு. இன்றைக்கும் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாது, இன்றைக்கும் எவ்ரி இயர் 130 ஸ்டூடெண்ட்ஸ், அதிகபட்சமாக 130 ஸ்டூடெண்ட்ஸை நம்ம வந்து வேர்ல்டு லெவலில் வந்து ஸ்பான்சர் பண்ணுறோம். எதுக்கு? அவங்களுடைய எஜுகேஷனுக்கு, ஹையர் எஜுகேஷன். பீஸ் சென்டர்னே இருக்குது, வேர்ல்டில் பீஸ் சென்டர்னு இருக்குது. பீஸ் சென்டர் அதாவது காலேஜ், அவங்களுடைய 9 யூனிவர்சிட்டிஸ், வேர்ல்டு டாப் லெவல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது வேர்ல்டில், உலகத்தில் இருக்குது. ஓகேங்களா? அதில் நாம் ரெக்கமெண்ட் நினச்சா நாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி படிக்க வைக்கலாம். நியர் ஃபியூச்சர் அதுக்கும் வந்து இப்போ சிம்பியாஸ் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லைங்களா, பூனேல இருக்கு இல்லையா, இன்னும் இது வரைக்கும் ஆட் ஆகலை, கூடிய சீக்கிரம் அதுவும் ஆட் ஆக போகுது. அதில் வந்து அந்த பீஸ் சென்டரில் வந்து ஆட் ஆக போகுது. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த பீஸ் சென்டருக்கு வந்து பீஸ் ஸ்காலர்ஸும் வந்து எஜுகேட் பண்ணுறாங்க. அவங்கள எடுத்து, ஏன்னா அவங்க படிக்கிறது எவ்வளோ செலவாகும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் படிக்க வைக்கிறதுனா நம்ம ரோட்டரி படிக்க வைக்கணும். ஸோ அவங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க வேலையை டாப் லெவல் இருக்கக்கூடிய சர்வீஸ் ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணி அவங்க வந்து என்டையர் வேர்ல்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும். லைக் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யுக்ரைன் வார் நடக்குது இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் போய் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வாலண்டியர்ஸ். ஸோ படித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன படித்து முடிச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏரியாவில் வந்து தே ஷுட் ஃபோக்கஸ், தே ஷுட் ஒர்க் ஃபார் டுகெதர் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பீஸ் ஒர்க். ஒன்று பேசிக் லிட்ரஸி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. நம்ம ரோட்டரி இது வரைக்கும் லிட்ரஸிக்காக என்னென்னு கொடுத்துருக்குறோம், புக்ஸ் கொடுத்துருக்குறோம், லைப்ரரி கொடுத்துருக்குறோம், சானிட்டரி வாஷிங் ஸ்டேஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் லிட்ரஸி ஓரியன்டட் கிராண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். அடுத்தது வந்து டிசீஸ் ப்ரிவென்ஷன். என்ன சொல்வீங்க? டிசீஸ் ப்ரிவென்ஷன் என்ன சொல்வீங்க? எல்லாத்துக்கும் தெரிஞ்சது வந்து நம்ம கார் தூக்கிட்டு சுற்றுறது எதுக்காக? போலியோ, ரைட்டுங்களா? ஸோ இது ப்ரிவென்ஷன் தான். நம்ம உலகத்திலிருந்தே ஒழிக்க முடியாத ஒரு நோயை வந்து ஒழிச்சிருக்கிறோம். ப்ளீஸ் மேக் எ நோட், மேகாலயாவில் கடந்த வாரம் ஒரு கேஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எகெயின் 2014 இந்தியாவிலிருந்து போலியோ இல்லீன் ஆனது. இப்போ ஒரு கேஸ் வந்து மேகாலயாவில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. காரணம்